வெல்கம் டு டெக்னோ பார்ட்டி அண்ட் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வாட்ஸ்அப்பில் இப்போதைக்கு வந்து 2 ஃபீச்சர்ஸ் புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து வாட்ஸ்அப்போட ஏஐ ஃபீச்சரை லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஏஐ ஃபீச்சர் எப்படி யூஸ் பண்ணுறது, அந்த ஏஐ ஃபீச்சரோட யூசஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். அதோட யூஸ் என்னன்னா, உங்களால் வந்து ஒரு ஏஐ பாட் நீங்கள் ஸ்னாப்பில் இருக்கிற மாதிரி ஒரு ஏஐ பாட் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஏஐ பாட்டை வச்சு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணி ஏதாச்சும் பேசலாம். அண்ட் அதே மாதிரி இமேஜஸ் வந்து ஆக்சுவலாக கிரியேட் பண்ண முடியும். நீங்கள் மற்ற ஆப்பில் இல்லாத மாதிரி இதுக்கு என்ன பண்ணலாம்னா, நீங்கள் உங்கள் இமேஜஸ் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் லைக் இமேஜ் ஜென்ரேட் பண்ண முடியும். நீங்கள் ஒரு விஷுவல் இமேஜை வந்து நீங்கள் அதுக்கு டைப் பண்ணி சென்ட் பண்ணிங்கன்னா அது என்ன இமேஜ் அப்படின்றதோ அது வந்து பார்த்தா உங்களுக்கு கொடுக்கும். அண்ட் ரெண்டாவது விஷயம் என்னன்னா, நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் பேசுகிறப்பே வந்து ஸ்க்ரீன் ஷேர் பண்ண முடியும். அது எப்படின்னு பார்க்க போகிறோம். அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாட்ஸ்அப்பில் என்ன அப்படின்னா, புதுசாக வந்து மெட்டா ஏஐ அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து எப்படின்னா, லைக் லாஸ்ட் இயரே வந்துருச்சு. அதாவது 2023 வந்து இது வந்து ஒர்க்கிங் ப்ராசஸ், லைக் என்ன சொல்றதுன்னா ஒர்க்கிங் ப்ராசஸில் வந்துருச்சு. இப்போ தான் வந்து பார்த்தோன்னா ஒரு மொபைல்ஸ்க்கு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இனிமேல் தான் வந்து வச்சுனா வச்சுட்டு எல்லா மொபைல்ஸ்க்கும் வந்து ஓரளவுக்கு நார்மலாக யூஸ் ஆகும். இது எப்படி நம்ம உள்ள போகிறது, லைக் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னா, முதல்ல இதோட யூஸ் என்ன அப்படின்னு பார்த்துருவோம். முதல்ல இதோட யூஸ் என்னன்னா, உங்களால் வந்து சேட் பண்ண முடியும். லைக் நீங்கள் இந்த கொஸ்டின்ஸ் கேட்கறதா இருக்கட்டும், ஸ்னாப் ஏஐ யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதாவது நீங்கள் என்ன ஒரு கேள்வி கேட்டாலுமே மேக்ஸ் சம்மந்தமோ சப்ஜெக்ட் சம்மந்தமாவோ இல்லைன்னா நார்மல் நாலேஜ் சம்மந்தமாவோ கேட்டிங்க அப்படின்னாலுமே அதால் வந்து ஆன்சர் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு ஏஐ பாட், சேட் பாட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி என்னன்னா, இமேஜ் ஜென்ரேட்டர் ஆக்சுவலாக கொண்டு வந்திருக்காங்க. இமேஜ் ஜென்ரேட்டர் அப்படின்னா என்னன்னா, நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு இமேஜ், இப்போ வந்து கார் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிச்சிங்க, கார் இமேஜ் நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு கார் இமேஜ் கொடுக்கும். இஃப் சப்போஸ் ஸ்போர்ட்ஸ் கார் இமேஜ் வித் பேக்ரவுண்ட் ஆஃப் திஸ் அண்ட் தட், அந்த மாதிரி நீங்கள் பேக்ரவுண்ட் அந்த மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும் நீங்கள் கொடுத்து அனுப்பிச்சிங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இமேஜ் கொடுக்கும். உங்களோட இமேஜை நீங்கள் கொடுத்து வந்து எடிட் பண்ணணும்னு சொன்னாலுமே வந்து அதுவே வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டும் பண்ணி தரும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மெட்டா ஏஐயோட யூசஸ் வாட்ஸ்அப்பில் அதோட யூஸ் இதுதான். அண்ட் இந்த வீடியோவில் அது எப்படி பண்ண போகிறோம்னா, லைக் எப்படி பண்ணணும்னா, நீங்கள் முதல் உங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கணும். வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணது எல்லாருக்குமே வந்து இந்த கீழே வந்து ரெட் கலர், லைக் க்ரீன் கலரில் ஒரு பட்டன் இருக்கும். என்ன சொன்னால் ப்ளஸ்ன்னு போட்டு க்ரீன் கலர் ஒரு பட்டன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நியூ குரூப்பு, நியூ ப்ராட்காஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும், நியூ கான்டாக்ட்னு ஒன்று இருக்கும். கீழே வந்து நியூ மெட்டா ஏஐ அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அது 4 ஆப்ஷன், டாப் 4ல் 4வது ஆப்ஷன் மெட்டா ஏஐன்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு அந்த ஏஐ சேட் வந்து ஓப்பன் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த சேட் வந்து ஒரு முன்னாடி வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஸ்டார்ட் கொடுத்துட்டு அதை டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா லைக் அந்த ஏஐ பாட் வந்து என்ன பண்ணணும்னா உங்களுக்கு எல்லாத்தையுமே வந்து ரிப்ளை பண்ணும். அந்த இமேஜஸ் நீங்கள் கேட்டிங்கனாலுமே அந்த இமேஜஸ் எல்லாத்தையும் பண்ணும். செகண்ட் விஷயம் என்னன்னா, நீங்கள் எப்படி வந்து வீடியோ கால் அப்போ வந்து ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறது அப்படின்னு வாட்ஸ்அப்லேயே வந்து பார்க்க போகிறோம். வாட்ஸ்அப்லேயே நீங்கள் எப்படி ஸ்க்ரீன் ஷேர் பண்ணணும்னா, வாட்ஸ்அப் வீடியோ கால் நீங்கள் நார்மலாக ஒருத்தர் கால் பண்ணிக்கிங்க, கால் பண்ணி ஆன்லைனாக வச்சுக்கோங்க. ஆனில் வச்சதுக்கப்புறம் மேலே ரைட் கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் சிம்பிள் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பர்மிஷன் மாதிரி கேட்பாங்க. அதாவது ஸ்க்ரீன் ஷேர் பண்ண விரும்புகிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நீங்கள் அதுக்கும் ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் ஸ்க்ரீனில் என்னெல்லாம் பார்க்குறீங்களோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு விசிபிள் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த வீடியோ கால்லேருந்து நீங்கள் பேக் வந்துட்டு நீங்கள் அந்த உங்கள் ஸ்க்ரீன் என்ன தெரியுதோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த உங்களுடைய ஸ்க்ரீன் வந்து ஃபுல்லாக வந்து ஷேர் ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் வீடியோ அவ்வளோதான். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த அப்டேட் உங்களுக்கு வந்துருச்சா இல்லையா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி லைக் பண்ண சொல்லலாம். நீங்களும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல்.